இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோவோட தங்கச்சி வந்து ஒருத்தங்கிட்ட வந்து மல்லு கட்டிக்கிட்டு வந்து சண்டை கட்டிகிட்டு இருப்பா. அப்போ அவன் வந்துட்டு ஏன்டி நான் போனால் போதுட்டுன்ற மேலே ஆசைப்பட்டு உன்னை வந்து என்னோடய ஒய்ஃப் ஆக்கிக்கலான்ட்டு பார்த்தா நீ வந்து என்னை சண்டை கட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்ன மாதிரி பண்ணி முடிஞ்சுவேன் என்னால் என் மேலே ஆசைப்பட கொஞ்சம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க. அவன் வந்து இவளோட கொஞ்சம் பவர் லெவலில் வந்து ஜாஸ்தியாக இருப்பான். அதே சமயத்தில் அட்டாக் பண்ண போகிற சமயத்தில் வந்து அவளோட ஆன்செஸ்டர் வந்து அவளுக்கு வந்து பவர் யூஸ் பண்ணி வந்து ஹெல்ப் பண்ணுறாரா. பட் இவர் யூஸ் பண்ணுறது அவர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரே மெத்தடாக இருக்குது. இவர் வந்துட்டு எப்படியும் வந்து உங்களுக்கு கூ ஃபேமிலியோட மெத்தட் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் தான் பொண்ணு உன்னோட ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இவன் நம்ப மாட்டேன். ஏன்னா வந்து ட்ரிக் பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ அந்த சமயத்தில் தான் வந்து அவனோட எல்டரும் வருவான். எல்டர் வந்து இருந்துட்டு உண்மைதாம்மா அவர் தான் வந்து உன்னோட ஃபேமிலியோட ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவள் அதுக்கப்புறம் தான் வந்து நம்பவே செய்வா. அதுக்கப்புறம் இப்போ நான் நம்பறியாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்துட்டு இந்த மாதிரி உங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட வந்து இவள் க்ரீட்டிங் பண்ணிகிட்ருப்பா. அதுக்கப்புறம் அந்த ஆன்செஸ்டர் வந்துட்டு கவலைப்படாதம்மா நான் வந்து உன்னை பாதுகாக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாருமே வந்து புள்ளி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவர் வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்டர் எனக்கு ஒரு அண்ணா இருக்கான், அவனோட கல்டிவேஷன் வந்து நீங்கள் சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் அவன் வந்து உன்னை கொண்டு வச்சு பயப்படுறதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நீங்கள் வந்து அவனோட கல்டிவேஷன் வந்து சப்ரஸ் பண்ணுங்கள், நானும் அவனை வந்து ஈக்குவல் கல்டிவேஷனில் இருந்தால் நான் வந்து அவனை வந்து என்னால் வந்து அடித்து தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி நீ வந்து அவனை கொல்ல சொல்ல. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு வந்து ஹேட்ரேட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து புரிஞ்சுக்கிறான். பதே சமயத்தில் வந்து சீனம் கட்டாது. ஹீரோ வந்து உள்ரலத்துலேயே வந்து ஒரு உள்ரலத்துக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸர் எடுக்க வந்து போயிருப்பார். அப்படி ட்ரெஸ்ஸர் எடுத்துகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது சுற்றிக்கிற ஒரு அதுக்குன்னு ஏட் பண்ணுற ஒரு கார்டியன் மாதிரி ஒரு தண்டர் வந்து ஹீரோ வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்க. ஹீரோவோட ட்ரெஸ் வந்து அதில் கிழிஞ்சிருது. ஹீரோ வந்து அப்படியே வெளியில் வந்து இப்படியே கஷ்டப்பட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கா போய் இது நிலமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட நிலைமையை பார்த்துட்டு அந்த பிரின்சஸ் இருப்பாள் வந்து சிரிச்சுட்டு இருப்பாள். சிரிச்சுட்டு இருக்கும்போது நீ என்னை வந்து இவ்வளோ ரசிக்கிறியா என்ன, சரி பார்க்குற அளவுக்கு பார்த்துக்கோ, எப்படி இருந்தாலுமே நான் வந்து உனக்கு தான் சொந்தமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கு நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் உள்ளுக்குள்ளே போய் ட்ரெஸ் எடுத்து வந்துட்டேன், இதை வந்து திரும்ப ஓப்பன் ஆகிறது வந்து பல ஆயிரம் வருஷங்கள் வந்து ஆகும், திரும்ப வந்து ரீஓப்பன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உண்மை தான். அதுக்கப்புறம் இதை பற்றி யாருக்குமே வந்து தெரியாது, இதை தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. அவர் வந்துட்டு நான் யார்கிட்டையும் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நீ ஏன் வந்து இப்படி நினைக்கிறேன், நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே எடுத்த அந்த சோல்ஸ்லேருந்து பாதி இவகிட்ட வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஹீரோ வந்து போயிடுவார். போனதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இந்த இவன் கொஞ்சம் சரியில்லை, இவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ ட்ராப்லலாம் வந்து அவன் தப்பிச்சு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து எங்கூட வந்து ஷேர் பண்ணிட்டு அந்த அவசியம் கிடையாது, இவன் பாஸ்ட் லைஃப்பில் விட இப்போ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ பற்றி நினச்சிட்டு இருப்பாள். அதே சமயத்தில் இப்போ யுத்தங்கள் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து ஹீரோ மேலே வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட் வந்து ஒரு யூஸ் பண்ணியிருப்பாள். அந்த கிளானுக்கு தான் வந்து ஹீரோ போய் அட்டாக் பண்ணலான்ட்டு போக அப்போ அவங்க அந்த கிளானோட பேர் வந்து ஃபெதர் கிளான் அப்படின்ட்டு வரும். அந்த ஃபெதர் கிளானை சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து ஹீரோ கிட்ட வந்து சத்தம் போட்டிருப்பாங்க, ஏன்டா நீங்கள் வந்து எங்களோட பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்னன் டீமை வந்து நீ தூக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் வருங்கால ஃப்யூச்சர் ஹெட்டையுமே வந்து நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களோட யங் மாஸ்டரை நான் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்க்க ஆக்சுவலாக யங் மாஸ்டர் இவன் வந்து அவனோட சைல்டுஹுட் ஸ்வீட் ஹார்ட்டை வந்து நீங்கள் கொன்னீங்கள, அதனால் வந்து அவன் பழி எடுக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த புள்ள பூச்சி அதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுற்றிக்கிற எல்லாருமே வந்துட்டு நீ வந்து மரியாதையாக வந்து அவன்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு சரி நான் கொடுக்குறேன், நல்லா கேட்ச் பிடிச்சிக்கங்கடா, அப்புறம் தவற விட்டிங்கன்னா என் மேலே வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட பாடியில் வந்து மானாவை வந்து எக்ஸ்க்ளூட், அதாவது ஓவராக வந்து ஜாஸ்தியாக வந்து சர்க்குலேட் ஆகிற மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அவனோட பாடியை வந்து இப்போ வெடிக்கிற மாதிரி பண்ணிடுவார். அதை கரெக்டாக அங்கிட்ட தூக்கி போடும்போது அவனோட பாடி வந்து டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சிட்ருக்க. அவனெல்லாம் வந்துட்டு என்னாச்சு யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை வந்து வெடித்து சாதறது அவனுக்கு எல்லாமே வந்து காலியாகிறானுங்க அந்த பவரில். அதே சமயத்தில் அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ஹீரோவோட ஆன்செஸ்டரு அப்புறம் அந்த எல்ட்ரு அப்புறம் ஹீரோவோட தங்கச்சி 3 பேருமே வந்து ஒரு வாயிட்டு இல்லம்னு சொல்லப்படுற, அதாவது வேறு ஒரு இடத்துலேருந்து வந்து இந்த விஷயத்தை எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து அந்த ஃபெதர் கிளான்ஸ் அந்த கொஞ்சம் ஓல்டான பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு பொடிப்பையில் உனக்கு எவ்வளோ தைரியமாக தான் வந்து எங்களோட கிளானை வந்து அட்டாக் பண்ணியிருப்பேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போது அவங்களோட இள ரத்தங்கள்லாம் வந்து துடிக்குது. இந்த மாதிரி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டாக்கும், நான் இறந்தாலுமே கண்டிப்பாக உன்னை வந்து
கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா சனி பொண்ணை தனியாக போகாதுங்க போது என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலான்ட்டு பார்க்குறியா? இந்த மாதிரி புழுவுக்கு எவ்வளோ தைரியம்டா. என்னோடய ட்ரூ பவர் என்ன நான் இப்போ காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட ஃபுல் பவரில் வந்து ஃபைட் பண்ண, அவங்களும் சில ஆர்டிஃபேக்டெல்லாம் வந்து தடுக்க பார்ப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து அவங்க எப்போ வந்து ஹீரோ வந்து அவங்கள சப்ரஸ் பண்ணங்காட்டி ஹீரோ வந்து ஒரு விஷயமே இல்லாத மாதிரி அங்கே இருக்க மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் வந்து ஹீரோ வந்து போட்டு தள்ளினதுக்கப்புறம் இவ்வளோ தான் உங்களோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த விஷயத்தை எல்லாமே வந்து மேலே இருந்துட்டு 3 பேருமே பார்த்துட்டு இருக்க, இவன் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, இவனோட பவர் லெவல் வந்து எங்கேயோ இருக்குது, இவன் நிறைய ட்ரிக்ஸ் வந்து அவன் கையில் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போது ஹீரோ வந்து அந்த ஏன்சஸ்டரோட அந்த ப்ரெசன்ஸ் அதையுமே வந்து நோட்டீஸ் பண்ணி பார்ப்பாரு. ஆனால் அந்த ஏன்சஸ்டர் வந்துட்டு அவன் பார்க்குறக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவனோட கல்டிவேஷன் லெவல் வந்து அந்தளவுக்கு வந்து சுப்பீரியர் கிடையாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு தற்செயலான ஒரு விஷயமாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பட் ஆக்சுவலாக வந்து ஹீரோக்கு தான் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஹீரோக்கு தெரியும். இப்போ அதே சமயத்தில் அந்த இடத்த சேர்ந்த பெருசுகளை வந்துட்டு, ஏகோ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாடா வந்து இப்படி வந்து அட்டாக் பண்ணுவோம், உன்ற சௌரியம் மீதுக்கு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன்னை வந்து கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்கியா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி வந்து பெரிய பிடிங்கியாக இருக்கலாம், அதுக்கோசம் நீங்கள் நினச்சதெல்லாம் வந்து பண்ணோன்ட்டு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு அந்த கிளம்புற சப்பனை போயிட்டு, ஏடா கல்டிவேஷன் லெவலில் வச்சுருக்க வந்து சண்டை கட்டினா வந்து நீ என்கிட்ட செத்து போயிருன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்தினால வந்து பின்னாடி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி வெறும் வாய் வார்த்தை பேசுகிறவங்களே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து அந்த ஃபெதர் கிளானோட ஆன்சஸ்டர்னு சொல்லப்படுற ஒருத்தி, அவள் வந்து கொஞ்சம் கல்டிவேஷன் லெவல் வந்து சுப்பீரியரான ஒரு ஆள், அவள் வந்து வந்துடுவாள். ஆக்சுவலாக 2 ஆன்சஸ்டர் வந்து இருப்பாங்க அந்த ஃபேமிலிக்கு. அதில் வந்து ஒரு ஃபீமேல் ஆன்சஸ்டர் வர, இந்த மாதிரி நீ வாய் கொஞ்சம் ரொம்ப பேசிகிட்டு இருக்கிற பொடிப்பையில், நீ வந்து இப்போ பேசுகிறதுக்கான இதுக்கு வந்து நீ பலனை அனுபவிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா வந்து நான் ரொம்ப கோவப்பட்டுருவேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உன் கதையை நான் முடிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கடுப்பாயிட்டு பேசிகிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு இனிமேல் இது வந்து சைல்டிஷான ஃபைட் கிடையாது, இதில் வந்து அடல்ட் வந்து சேர்றாங்களா, ஸோ இப்போ வந்து இவளை நான் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவர் வந்து சைல்டு மாதிரி இந்த மாதிரி ஆன்செஸ்டர் வந்து என்னை மிரட்டிகிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் என்னையவே வந்து சாம்பலாக்கின்னு சொல்லி மிரட்டுறா, இந்த மாதிரி ஃபேமிலியோட யங் மாஸ்டரே வந்து மிரட்டுறா, நீங்கள் வந்து இது பார்த்துட்டு சும்மா தான் இருக்க போகிறீங்களா, இவ்வளோ வந்து என்னால் கண்டிப்பாக அடிச்சு தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆன்செஸ்டர் வந்துட்டு இவன் எல்லாத்தையுமே வந்து இவனுக்கு சாதகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறான், நான் வந்து இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து அந்த ட்ரிக்கில் வந்து என்னை வந்து விளை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆன்செஸ்டர் வந்து வரும்போது, ஓ நீங்கள் தான் அந்த ஆன்செஸ்டராக, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களை பார்க்குறேன், உங்களை பார்க்குறக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சதே ஆன்செஸ்டர், ஏன்னா நீங்கள் வந்து செக்குலேஷன் ட்ரைனிங் வந்து போயிடுவீங்க, உங்களோட பவர் வந்து ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சைல்டு, நீ வந்து உன்னோட பெரிய ஆள்னு தெரிஞ்சுமே வந்து நீ அவசரப்பட்ட மாதிரி வந்து முடிவு எடுக்கிற, நான் வந்து இவங்களோட விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே வந்து இப்போ அங்கேருந்து போயிடுவார். அப்படி போனதுக்கப்புறம் அந்த ஃபெதர் கிளானோட ஆன்சஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட யங் மாஸ்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு எங்களோட கிளானோட ஹையரை வந்து கொண்டான், அது மட்டும் இல்லை டேலண்டான ஒரு டிசிப்ளின் வந்து கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஓ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமா, எங்கள் ஃபேமிலி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க சொல்கிறியா, இப்படிக்குமே வந்து உன்னோட டேலண்ட் டிசிப்ளின் சொல்லி நொட்டிகிட்டு இருக்கிறீங்களா, அவள் தான் வந்து ஸ்கேட் ஆர்டிஃபேக்ட் வந்து யூஸ் பண்ண, அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிற, நீ வந்து ஓவராக வந்து உங்களோட விதிமுறை வந்து மீன் நடந்துக்கிட்டீங்க, இனிமேல் வந்து ஃபெதர் கிளான் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நீ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜஸ்ட்டு ஒரு அட்டாக் சும்மா ஒரு சிங்கிள் பஞ்ச் தேவைப்போ அதுலேயே வந்து ஸ்கை லேண்டு ரெண்டுமே வந்து பொழக்கிற அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஆன்செஸ்டரோட பவர் வந்து அந்த லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆன்செஸ்டர் வந்து எங்கேன்னு பார்த்தா அவன் வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு போய் சின்ன பசங்களுக்கு உண்டான சண்டையில் வந்து இந்த மாதிரி கிளானே வந்து அழிகிற மாதிரி ஆயிடுச்சு, அவன் வந்து அசால்ட்டாக வந்து ஒரே அடியில் வந்து கொண்டுட்டான் அப்படின்னா அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்து அசால்ட்டாக அங்கேருந்து ஓடிட்டுருக்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஏடா இவ்வளோ பெரிய கல்டிவேஷன் லெவல் பேச வச்சுருக்கிற அவங்களோட ஆன்செஸ்டர் வந்துட்டு ஃபைட் பண்ணாமல் ஓடி போகிற வெக்கமாலன்னு சொல்லிட்டு அவனையும் வந்து ஒரே அடியில் வந்து இந்த ஆன்செஸ்டர் வந்து போட்டு தள்ளிடுவான். போட்டு தொழிலுமே ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்து அடிமையாக இருக்கிறீங்களா இல்லை உங்களோட கிளானாக இருக்கிற எல்லாத்தோட உயிருமே வந்து பலி எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவங்களா இருந்துட்டு வேணாம் எங்கள் மாஸ்டர், நாங்கள் வந்து உங்களுக்கு அடிமையாக வந்து இருக்கிறான்ட்டு வந்து முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு நல்ல விஷயம் தான், ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா வந்து எனக்கு வந்து நல்லா பலம் வாய்ந்த ஆட்கள் தான் தேவை, யூஸ்லெஸ்ஸான வயசான ஆட்கள் அப்புறம் டேலண்ட் இல்லாதவங்களாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ டேலண்ட் ஆகிறவங்க மட்டும் வாங்க, சீக்கிரமாக வந்து டேலண்ட்டு இல்லாதவங்க எல்லாமே வந்து டேலண்ட் இருக்கிறவங்கள வந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அவங்க கிளானுக்குள்ளே வந்து சண்டையை வந்து இவன் மூடி விட்டுருவான். அது போல் பார்த்துட்டு வந்து இவன் ரொம்பவுமே வந்து டார்க்னஸ் ஒரு மாதிரி படைச்சவனாக இருக்கான், இவனோட மைண்ட் வந்து ரொம்ப விக்கடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாமே வந்து பேசிகிட்டு இருக்க.
இப்போ இந்த பிரச்சனையாக முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஷிப்பில் இருக்கும்போது ஹீரோ வந்து லோவர் வந்து ஒரு ஸ்பிரிட்டை வந்து கூப்பிட்டு வந்திருப்பாள். அவள் வந்து ஹீரோ விசிட் பண்ணுறா ரொம்ப நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல உன்னோட கல்டிவேஷன் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக எங்கள் மஸ்ட் நீங்கள் எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி இந்த மாதிரி லோவர் வேர்ல்டுக்கு போ, அங்கே வந்து சில 2 இண்டிவிஜுவலை பற்றி வந்து எனக்கு தெரிய வேண்டியது இருக்குது, இந்த இதை வந்து வச்சுக்கோ, இது வந்து உன்னோட உயிர் வந்து ஆபத்தான சமயத்தில் வந்து இதை யோசிச்சு கூட பார்க்காம அப்படியே யூஸ் பண்ணிடு, உனக்கு வந்து இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங் மாஸ்டர் வந்து உண்மையிலேயே வந்து என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து அவரை வந்து நான் கீழே வந்து வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கண்டிப்பாக எங்கள் மாஸ்டர் உங்களோட கட்டளையின் படியே வந்து லோவர் வேர்ல்டில் போய் 2 அற்புதமான இண்டிவிஜுவல்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இப்போ அடுத்த ஹெவன்சன்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான டார்கெட்டை வந்து செட் பண்ணிட்டார். இப்போ அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து சீக்கிங்ஸ்னு சொல்ல போகிறவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிலத்தை என்ட்ரல் ஆனோனையுமே வந்து போட்டு தள்ளியிருப்பார்ல. இப்போ அந்த ரிலத்தோட சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து இப்போது அவங்களோட வக்கரத்தை வந்து ஹீரோவோட தங்கச்சி மேலே காட்டுறதுக்கு வந்து கிளம்பிடுவாங்க. ஏன்னா என்ன தான் வந்து ஹீரோவை கொண்டு இருந்தாலுமே வந்து இன்சிடென்ட்டுக்கெல்லாம் காசான ஒரே ஆள் வந்து பார்த்தோன்னா ஹீரோவோட தங்கச்சி தான். ஸோ அவங்க எல்லாமே வந்து ஹீரோவோட தங்கச்சி வந்து இப்போ பழி எடுக்கிறதுக்காக ஒரு படையை கொண்டு வந்து இங்கே வந்துட்டு இருப்பாங்க தாக்கருக்கு. இதெல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட பல மாதங்களாக நடந்துகிட்ருக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாமே. அதே மாதிரி இப்போ அதே சீனம் கட் ஆகி ஹீரோவோட தங்கச்சி ஏஞ்சஸ்டர் அந்த 3 பேருமே வந்து சிரிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆன்செஸ்டரோட ஃபேமிலி பொறுத்தனதுக்கப்புறம் அந்த ஃபெதர் கிளானில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த ஹீரோவோட தங்கச்சி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அவளும் வந்து ஹாப்பி ஆகிட்டு இருக்க. நீங்கள் ரொம்பவே 2 பேரும் வந்து நான் ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வருவார். இந்த மாதிரி வணக்கம் ஆன்செஸ்டர், வணக்கம் ஏழ்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 3 பேர் சிரிச்சிருந்தவங்க அப்படியே வந்து அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். நீ இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஹீரோட தங்கச்சி வந்துட்டு இந்த மாதிரி அவனோட கல்டிவேஷன் வந்து சப்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஆன்செஸ்டர் இருக்காருக்கோசரம் அவரை வச்சு இப்போ என்னை கல்டிவேஷன் சப்ரஸ் பண்ணி அடிக்கலான்ட்டு பட்டிருக்கியா, நீ என்னை ரொம்பவே வந்து டிசமைன் பண்ணிகிட்டு இருக்க, நீ வந்து உன்னோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வந்து காட்டணுன்னா உன்னோட ஓன் பவரில் தான் வந்து ஃபைட் பண்ணணும், அடுத்தவங்களோட ஹெல்ப்பை வந்து எப்போவுமே வந்து எதிர்பார்க்கறது வந்து இருக்கக்கூடாது, அது உன்னோட ரொம்ப பரம விரோதி வந்து கொல்லணுன்னா வந்து உன்னோட ஓன் ஸ்ட்ரென்த்து வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வந்து என்னது ஆன்செஸ்டர்கிட்ட சொன்னாலுமே வந்து அந்த ஆன்செஸ்டருமே வந்துட்டு அவன் சொல்கிறது தான் வந்து கரெக்டு, என்ன தான் அவன் எனக்கு பிடிக்கலினாலும் அவன் சொல்கிறது தான் கரெக்டு. அதுக்கப்புறம் ஆன்செஸ்டர் இருந்துட்டு இந்த மாதிரி அவனை பார்த்தா எனக்கு நார்மலான ஆளை தெரில, அவனோட கல்டிவேஷன் லெவல் என்னன்ட்டு என்னாலேயே வந்து சரியாக வந்து கணிக்க முடியல, அதுவும் இல்லாமல் அவன் நிறைய ட்ரிக்ஸை வந்து அவன் கையில் வச்சுருக்கான், இப்போ நான் அவனை வந்து கல்டிவேஷன் வந்து சப்ரஸ் பண்ணாலுமே வந்து நீ தான் வந்து தோற்று போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்செஸ்டர் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான். அதே சமயத்தில் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வாக்கு கொடுத்தீங்களா, அதை வந்து நிறைவேற்றுறதுக்கான சமயம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஏய் யங் சைல்டு, நீ வந்து ரொம்பவுமே வந்து ஜாஸ்தியாக வந்து பண்ணிகிட்டு இருக்க, உன்னோட வயசுக்கு மீறி நீ ரொம்ப ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சரி நான் வந்து பண்ணுறேன், ஆனால் நீ வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி உன்னோட தங்கச்சி இருக்கால அவளை வந்து நீ எந்த விதத்துலையும் வந்து ஹார்ம் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் அவனோட ஃபேமிலியில் வந்து கண்டிப்பாக நீ வந்து அவளோட பொசிஷன் வந்து திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி உன்னோட ஹார்ட்டை வச்சு ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலாக இதை பண்ணுறதுக்கு நான் வந்து யோசிச்சாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இருந்துட்டு எனக்கு தெரியுண்டா அவனோட கேரக்டரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் அது வந்து என்னோடய தங்கச்சின்னா அது எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி என்னோடய ஹார்ட் மேலே வச்சு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி என்னோடய தங்கச்சி வந்து இனிமேல் நான் ஹார்ம் பண்ண மாட்டேன், அவளை வந்து நான் கொல்லணும்னு நினைக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்து என்னோடய ஃபேமிலியில் வந்து ஃபார்மர் பொசிஷன் என்ன இருந்ததோ அதையும் வந்து நான் திருப்பி தரலான்ட்டு இருக்கேன், இதை வந்து நான் ஏதாவது பண்ணுறதுக்கு தவறுனாலோ இல்லை அதை மீறி எதாவது நடந்துக்கிட்டாலோ என்னோடய உயிர் வந்து அப்போயே போட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வாக்கு கொடுக்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்குமே வந்து ஷாக்காக இருக்குது, என்ன சொன்னனே வந்து இப்படி ஷேர் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் சீனங்கிட்டே அந்த இருந்துட்டு சொல்லிட்டு தான் போவான், இந்த மாதிரி உள்ளுக்கிற எல்லா கிளான்ஸுமே வந்து உனக்கு கீழே வந்து அடிப்பணி வைக்கிறதுக்கு வந்து என்னால் முடியும், ஆனால் அடிப்பணி வச்சாலுமே வந்து இத்தனை பேர்த்தையும் வந்து உன்னால் சமாளிக்க முடியுமா, என்ன தான் வந்து நீ இம்பீரியல் ஃபேமிலியிலேருந்து உனக்கு வந்து நிறைய பேர்த்த வந்து லீட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி உனக்கு ஐடியா இருந்தாலும் இத்தனை மக்களை வந்து உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது என்னோட பிரச்சனை நீங்கள் அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ அதே சமயத்தில் சீனங்கிட்டை அந்த சீக்கிங்ஸ் பீப்புள்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறது வந்து இம்மோர்டல் பிளேஸ்னு சொல்ல போகிற ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க, இந்த மாதிரி ஹீரோ தங்கச்சி அங்கே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நீங்களாம் இங்கே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து கொஞ்சம் பார் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்க, இவங்களுக்கு வந்து லைட்டாக இவங்களுக்கு வந்து அள்ளு இருக்குது. அவர் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஹீரோட தங்கச்சி அவளை மட்டும் எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் வந்து இங்கேருந்து சுமூகமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள் வந்து டேரெக்டாக வந்து அங்கே வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து உங்களோட கிளானோட ஹையர் வந்து செத்ததுக்கான ரீசன் வந்து என்னென்னு தெரியுமா
முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி சொல்லு என்ன ரீசன்ட்டு கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் கிளானோட யங் மாஸ்டர் இருக்கான்ல, அவன் வந்து என் மேலே வந்து தப்பான எண்ணம் கொண்டு வந்து என்னை என்கிட்ட நெருங்க வந்து முயற்சி பண்ணான். அதனால் நான் அவனை கொன்னேன். நான் கொன்னங்காட்டி வந்து அந்த சீ கிங்ஸ்னு சொல்லப்படுற அந்த கிளானோட ஹையர் அவள் வந்து அவங்களோட ஆட்களை வந்து கொன்னுட்டோம். ஸோ அவங்கள வந்து நான் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளும் வந்து களத்தில் இறங்க. அதனால தான் வந்து அவள் இறந்தா, அவளோட அவசர கொடுக்குனால தான் வந்து இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி ஃபூலிஷ்னஸான ஒரு கதையெல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு தான் தெரியும். இப்போ நான் இங்கே வந்தது வந்து உன்னோட உயிர் எடுக்கிறதுக்கு தான், நீ சும்மா பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ண வர, இவன் இருந்துட்டு இவன் உண்மையிலேயே வந்து பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான், என்னால் வந்து இவனை சமாளிக்க முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து நடுவில் வந்து அவனை அடிச்சிருவார். அடிச்சோன்னே வந்துட்டு ஏய் நீ இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க, இது வந்து எனக்கு அவளுக்கு உண்டான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு உனக்கும் அவளுக்கு உண்டான பிரச்சனையே இருக்கலாம், ஆனால் இப்போ என்னோடய தங்கச்சி என்னோடய ஃபேமிலியிலேருந்து ஒரு மெம்பர் ஆகிட்டா, அவள் வந்து இப்போ எங்களோட கிளானோட ஒரு மெம்பர் மாதிரி, நீ வந்து அவள் மேலே கை வச்சின்னா எங்களோட ஃபேமிலிக்கு வந்து நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் நீ எதுக்கடா வந்து தேவையில்லாமல் எங்களோட வெஞ்சன்ஸ்க்கு நடுவில் வர்ற, உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோவுமே வந்து பவர் லெவலில் வந்து அவனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருப்பார். அப்படி மேட்ச் பண்ண ஒரு கட்டத்தில் வந்து அவனையும் சப்ரைஸ் பண்ணி ஹீரோ வந்து படுக்க போட்டுற. அவன் வந்துட்டு நீ வந்து உண்மையிலேயே ரொம்ப ஜாஸ்தியாக வந்து பண்ணிகிட்டு இருக்க, ஆக்சுவலாக நீ மட்டும் யோகிமா, உன்னோட தங்கச்சியோட டியோபோன்னு சொல்லப்படுற ஒரு ட்ரெஷர் ஐட்டம் அவள் கூட பறக்கும்போது இருந்தது வந்து நீ அவளுக்கிட்ட இருந்து பிடுங்குனியே, அப்போ உனக்கு எப்படி இருந்தது, அதெல்லாம் நீ மறந்துட்டியா, அப்படி பண்ணி போட்டு இப்போ நல்ல மாதிரி வந்து வேஷம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு உண்மைதான், இதை வந்து நான் தான் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் அதனால தான் வந்து அவள் ஃபேமிலியை விட்டு வந்து துரத்தி எடுக்கப்பட்டா, அவகிட்ட டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இதை வந்து முழுக்க பண்ணிட்டு வந்து நான் தான். ஸோ இது எல்லா பழியுமே வந்து என் மேலே தான் வரணும், என்னோடய ஃபேமிலிக்கு இதுக்கு சுத்தமான எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது, அது மட்டும் நான் இந்த பிரச்சனையிலேருந்து நான் ஓடி போகல, நான் பண்ண பிரச்சனைக்கான பலனை வந்து நான் அனுபவிக்கிறேன், நான் பண்ணதுக்கு வந்து சாரியும் கேட்டுக்கிறேன், நான் வந்து இதுலேருந்து தப்பிச்சு போகணுன்ட்டு எனக்கு வந்து ஆசையே கிடையாது, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட உடம்புல இருக்கிற டியோபோன், அதாவது ஹீரோவோட தங்கச்சி கேட்டிருந்து எடுத்தது வந்து ஹீரோ உடம்புலேருந்து வந்து இப்போ பிடுங்கி எடுத்துருவார். அப்படி எடுத்தோடனே வந்து இருந்துட்டு இந்த மாதிரி டியோபோன் உன்னோட ஒரிஜினல் ஓனர்கிட்டயே போ அப்படின்னு சொல்லும்போது அவள் ஹீரோட தங்கச்சி இருந்துட்டு அவள் வந்து அழுதுகிட்டு இருப்பாள். இந்த மாதிரி எனக்கு வந்து டியோபோன் ஓல்டெல்லாம் தேவைப்படாது, என்கிட்ட வந்து புதுசு இருக்குது, இது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அதை கொடுத்தோடனே இருந்துட்டு இது வந்து எனக்கு அந்தளவுக்கெல்லாம் வந்து வலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து தெரியும் இது பிடுங்கினா எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே சமயத்தில் வந்து ஹீரோவோட ரீஇன்கார்னேஷன், அதாவது டைமை கண்ட்ரோல் பண்ணுற பவர் மூலமாக ஹீரோ வந்து அவரோட பாடி வந்து திரும்ப நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருப்பார். அப்போ எல்லோரும் சுற்றிக்கிறவங்களாம் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட வந்து இப்படி ஒரு பவர் இருக்கா, ஹீரோன்னு எத்தனை ட்ரிக்ஸ்கள் வந்து கையில் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து அவனுமே வந்து இந்த மாதிரி நீ இந்த மாதிரி ரீஇன்கார்னேஷன் பவர் வச்சுருந்தா என்ன பெரிய பிடிங்கியாடா, உன்னால் வந்து என்னோடய ட்ரூ ஃபார்ம் வந்து உன்னால் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அப்படின்னா இதில் வந்து நீ பெரிய ஆளை வந்து கொண்டு வரேன்னா அப்போ நானுமே வந்து பெரிய ஆளை வந்து கொண்டு வர்றேன், இந்த மாதிரி ஆன்செஸ்டர் நீங்கள் வந்து அவன் சொன்னது கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆன்செஸ்டர் வந்து அட்டாக் பண்ண போகிற சமயத்தில் வந்து ஹீரோ வந்து ஆன்செஸ்டர் 1 நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு எல்டர் கட்டுப்பாட்டில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து ஃபஸ்ட் எல்டருக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு இடம், நீங்கள் அந்த வெதர் கிளானில் பண்ண மாதிரி இங்கே ஓப்பன் ஸ்பேஸாக வந்து எதாவது டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் எல்டர் கண்டிப்பாக வந்து நம்ம 2 பேர்த்தையுமே வந்து சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி எனக்கு புரிஞ்சுது, இனிமேல் ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் முன்னாடியே சொல்லித்தோல, இந்த மாதிரி நான் ஃபைட்டிங் பண்ணும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு ட்ரெஷர் வந்து எடுப்பான், அதாவது அவங்களோட சீ கிங்ஸ்னு சொல்லப்படுற ஃபேமிலியோட ஆன்செஸ்டர் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெஷர். அப்போ ட்ரெஷர் வந்து எடுக்கும்போது இந்த மாதிரி ஃபேமிலி வந்து எங்களை புள்ளி பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா, எங்களுக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது, ஜஸ்ட் அந்த ஹீரோவோட தங்கச்சி இருக்கா அவளை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்க, சும்மா போயிடல, எதுக்கு தேவையில்லாமல் வார் வந்து கிரியேட் பண்ண என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆன்செஸ்டர் வந்துட்டு வாயை மூடுங்களா அவங்கள இப்போ புதைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரே அட்டாக் தான் பண்ணுவான். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரே அட்டாக் வந்து வைப் அவுட் பண்ணிடுவான். அதே சமயத்தில் சீனம் கட்டாது. இந்த விஷயமெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஹீரோ மேலே இருக்கிற ஹேட்டட் வந்து அவளுக்கு ஃபுல்லாமே வந்து போனதுக்கப்புறம் ஹீரோட ஃபார்ச்சூன் பாயிண்ட்டு அது லக்கி பாயிண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக அதுக்கப்புறம் ஹீரோவே வந்து வெறிக்கி பார்த்துட்டு இருக்க. இந்த மாதிரி உனக்கு ஏதாவது சொல்லணும் சொல்லித்தொலை, எதுக்கு வந்து நேரத்துக்கு கடத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீ நல்லா மாதிரி ஏன் நடிச்சிட்டு இருக்க, என்னோடய போனை வந்து நீ என்கிட்ட கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீ என்னை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்க, நீ மாதிரி என்னை ட்ரிக் பண்ண பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபூலிஷ் சைல்டு, நான் ஜஸ்ட்டு உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லி தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கோசரம் உன்னை அடிக்க மாட்டேன்ட்டு கிடையாது, நீ ஜாஸ்தியாக பேசிகிட்டு இருக்க, உனக்கு அடினா என்னென்னு காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ண வர ஹீரோ வந்து எட்டி உதச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு கண்டிப்பாக நானும் உன்னை ஒரு நாள் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பதசம் சீனம் கிட்ட ஹீரோட ஃபியான்சியை கிட்ட வந்து இந்த எல்லா விஷயமும் வந்து போகுதுக்கப்புறம் அவளுமே வந்துட்டு
சரி நீ வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவள் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பா. இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப்பில் இருந்ததுக்கும் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறதுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இந்த சமயத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி அவரோட தங்கச்சி வந்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் வந்து பண்ணல. எங்கள் டீமை வந்து ரொம்ப கேர் எடுத்து பேசுகிறாரு. பாஸ்ட் லைஃப்பில் வந்து இதெல்லாம் எதுவுமே நடக்கலை, ஏதோ ஒரு ரீசனால் தான் வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து அப்படி நடந்திருக்கணும். ஸோ அப்படின்னா நானுமே வந்து உன்னை இனிமேல் ப்ரொடக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுறீன்னா கண்டிப்பாக வந்து நானுமே வந்து உன்னை லவ் பண்ணுவேன். நான் வந்து இனிமேல் வந்து உன்னை கொல்ல போகிறது கிடையாது, நான் வந்து உனக்கு சப்போர்ட் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கட்டு இருக்குது. இப்போ அந்த பாயிண்ட் வந்து ஹீரோ கிட்ட போகுது. ஸோ இப்போ 2 பேர்த்துக்கிட்ட இருந்த ஹேட்ரேட் வந்து ஃபுல்லாக, அது ஹீரோட தங்கச்சி இருந்த ஹேட்ரேட்டில் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஹீரோட ஃபேன்ஸை கிட்ட மட்டும் லைட்டாக இருக்குது. இப்போ அவள் இருந்துட்டு இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹியூமானிட்டியெல்லாம் ஒரு என்டேஞ்சர் வந்து ஃபீல் பண்ணும்போது, அதாவது அவங்க வந்து விட்னஸ் பண்ணும்போது அப்போ வந்து ஹியூமானிட்டி ஆன்சிஸ்டர்னு சொல்லப்படுற ஒருத்தன் வந்து பறப்பான். இந்த ஹியூமானிட்டி ஆன்சிஸ்டருங்கிறவங்களுக்கு வந்து நிரந்தரமான இறப்புங்கிறது வந்து கிடையாது. அவன் எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர்லாம் காசு ஆகுதோ அவன் அப்பப்போ ரீஇன்கார்னேஷன் ஆகிட்டே இருப்பான். அவனோட சோல் சைக்கிள்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் காட்டி. ஸோ இப்போ அவனுக்கு வந்து அழிவு கிடையாது. இப்போ அவன் வந்து இந்த இடத்துல வந்து மறுபடி பிறந்துட்டான்னா அப்போ வந்து அவனுக்கு இருக்கிற பவர் வச்சு ஹீரோ தான் வந்து அவன் டிமானிக் இன்ஹெட்ருன்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவான். அப்போ அவன் ஃபுல் பவர் வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து நான் கொஞ்சம் டிலே பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாள். இந்த மாதிரி சுற்றி இருக்க டிசபிளுக்கு எல்லாத்தையுமே தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து டேலண்டான ஆட்கள் வந்து தேவைப்படுது. டேலண்டான ஆட்கள் தான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட கல்டிவேஷனில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுற நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக அந்த ஹியூமானிட்டி ஆன்சஸ்டர்னு சொல்ல போகிற அவனோட பவர் வந்து ஃபுல்லாக அட்டைன் பண்ணால் தான் வந்து ஹீரோ வந்து டிமானிக் இன்ஹெட்ருன்னு வந்து அவன் எக்ஸ்போஸ் பண்ணுவான். ஆனால் ஹீரோ அவன் வந்து ஃபுல்லாக வந்து அந்த பவர் அட்டைன் பண்ணலினா வந்து ஹீரோ தான் வந்து டிமானிக் இன்ஹெட்ருன்னு வந்து அவனுக்கு தெரியாது. ஸோ இப்போ அவன் வந்து அந்த பவர் வந்து அட்டைன் பண்ண விடாமல் இவன் டிலே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஏன்னா ஹியூமானிட்டி ஆன்சஸ்டர் வந்து நிறையா ட்ரிக்ஸை வந்து வச்சுருப்பான். ஏன்னா அவன் வந்து அவன் வந்து பிறந்துக்கிட்டே இருப்பான் அடிக்கடி. அதாவது ஒரு டிசாஸ்டர் வரும்போது அவனுக்கு வந்து லைஃப் சைக்கிள் வந்து க்ரியேட் ஆகி அவன் வந்துக்கிட்டே இருப்பான். எப்பப்போல்லாம் வந்து பிரச்சனை வருதோ அப்பப்போல்லாம் அவன் திரும்ப பிறப்படுத்திட்டே இருக்கிறங்காட்டி அவங்ககிட்ட நிறைய ட்ரிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹீரோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் இதில் வந்து இறங்கிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து அடுத்த ஹெவன் செட்ஸை வந்து தேடி வந்து அந்த ஸ்பிரிட்டை வந்து அனுப்பிச்சி வச்சுருப்பார். இப்போ மற்ற கிளான்ஸ் எல்லாமே வந்து ஹீரோவோட பிடியில் வந்து, அதாவது இப்போதைக்கு ஹீரோ வந்து கேப்சர் பண்ணிக்கிறது வந்து இந்த ஃபெதர் கிளான் மட்டும்தான். இன்னும் ஒரு 3-4 கிளான் வந்து உள்ளே இருக்கும். ஹீரோ வந்து இனி அடுத்த கிளானை வந்து என்ன கைப்பற்ற போகிறாரு, அந்த அடுத்த ஹெவன் சென்ஸ் யார், அந்த ஹியூமானிட்டி ஆன்சஸ்டர் வந்து பிறக்க போகிறாரா, எப்படி அவங்க தடுக்க போகிறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து வெயிட் பண்ணி அடுத்த சாப்டர் பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் வெயிட் பண்ண வைக்கும். பை கைஸ்.